நீங்க என் தங்கச்சியை கட்டிக்கிடணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டீங்க. என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னைக்கு என் கூட குடும்பம் நடத்தணும்னு தோணுதோ அப்போ நாம எல்லாமே வச்சுக்கலாம். இல்ல, நான் ஒன்னையும் நினைக்க மாட்டேன். நீங்க படுத்துக்கோங்க. இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உண்மையாவே எனக்கு உடம்பு முடியல. அது வயிறு ப்ராப்ளம். எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பாத்ரூம்ல 2 நாளா தண்ணி வரல. சரி, நீங்களாச்சும் வெளியில போய் தண்ணி எடுத்துட்டு வருவீன்னு பார்த்தேன். அதுவும் செய்யல. என்கிட்ட கேப்பீங்களோன்னு நினைச்சேன். அதுவும் பண்ணல. தண்ணி வராத இந்த பாத்ரூம்ல எப்படி? இல்ல இல்ல, நான் சொன்னேன் அம்பிட்டுதேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் இங்க நடந்தத ஆர்கிட்டயாவது சொல்லிடுவேன்னு பயப்படுறியலா? அதெல்லாம் நான் ஆர்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நமக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுன்னு காட்டிக்கிடுதேன். நீங்க சிரமப்படாதீங்க. உறக்கம் வந்தா படுத்துக்கோங்க. வடிவு, என்னங்க? உன் தம்பி உப்பலி ஆளைய காணும். அவர் காலையிலே எந்திரிச்சு மணியோட தோப்புக்கு போயிட்டாருப்பா. ஓ அப்படியா? ஒரு 4 நாளா அவன் தண்ணி கண்ணி அடிக்காம ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எந்த சாமி புண்ணியமோ அவன் அதை தொடாம இருக்கான். அவன் இருக்கும்போது மட்டும் பேசி அதை ஞாபகப்படுத்திடாதீங்க. சாமி புண்ணியம்லாம் இல்ல, கையில பணம் இல்ல போல் இருக்கு. அதான் கம்முன்னு கிடக்குறான். என்ன லதா, உன் தம்பி ரொம்ப டயர்டா இருக்கானோ? இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? அத்தை, என்ன பேச்சு பேசுறீங்க? இல்ல, நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு சந்தோஷத்துல சொல்றேன். தாயி, துளசி கண்டு வா தாயி வா. என்ன துளசி, தனுஷ் தூங்குறானா? இல்ல, எந்திரிச்சிட்டாக. அவங்களுக்கு தான் காப்பி தண்ணி எடுத்துட்டு போலான்னு. நீ எதுக்கு வர? காஃபி வேணும்னு கேட்டா கொண்டு வந்து கொடுக்க மாட்டோமா? துளசி, நீ உள்ள போ, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல மதனி, நானே எடுத்துட்டு. நீ போன்னு சொல்றல்ல. நீ உள்ள போ. போமா. என்னங்க, மதனி வந்துட்டு இருக்காங்க. இந்தாங்க, காபி கொடுக்க வந்துட்டு இருக்காங்க. அப்பா, நடக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நடக்க வேண்டியது நல்லபடியா நடந்துருச்சு இல்ல?